குரு பரம்பரைக்கு வணக்கம். இன்றைய பதிவு எண்ணியல் சாஸ்திரத்தின் ரகசியங்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் வாழ்க்கையில் அதை அவர்கள் பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த பதிவு ஒரு தொடக்கம். அதாவது இதிலிருந்து அடுத்தடுத்து 9 எண்களுக்குமான பொதுவான காரகத்துவ பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ஒவ்வொரு எண்களின் இருக்கிற அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அவங்களுடைய பொதுவான வாழ்க்கை அம்சம், அவங்க எந்த துறையில் ஜொலிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நேயர்களே. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களை நீங்கள் பிறந்த எண் எதுன்றது தெரிஞ்சதுன்னா இந்த நம்பர் கூட போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம 1ஆம் எண் இதை பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். நேயர்களே, இந்த எண்ணியல் சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு கண்கூடாக பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நானே பல நேரங்களில் ஜாதகம் கணிக்கும் போது எண்ணியல் சார்ந்த சில கோட்பாடுகளை உள்ள புகுத்தி தான் அவங்களுக்கு பலன் சொல்லுவேன். அப்போ இன்னும் துல்லியமாக இருக்கும். நிறைய இடங்களில் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்குது. அப்போது அந்த எண்ணியல் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நான் காலைல கேலண்டர் டேட் கிளிக்கும் போது இன்றைக்கி என்ன டேட்டுன்றதை பார்ப்பேன். என்னுடைய எண்களுக்கு அது எந்த மாதிரி போகுன்றது எனக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எண்கள் அப்படின்றது தத்துவார்த்த ரீதியில் பார்த்திங்கன்னா, நம்ம உலகம் ஒளி மற்றும் ஒளியாலானதுன்னு சொல்லுவோம் இல்லையா, லைட்டு சவுண்டு. அதில் சவுண்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எண்கள். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு எண்களுடைய அதிர்வலைகள், ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அதிர்வு உண்டு. அதனால தான் சவுண்டுன்னு நான் சொல்கிறேன். அந்த அதிர்வுகள் தான் நம்மளை மற்றவர்கள்ட்டிருந்து மாற்றி காட்டக்கூடிய விஷயம். அப்போது நீங்கள் இப்போ இன்றைக்கி நான் 1ஆம் எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இந்த 1ஆம் எண் உங்களுடைய பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையாக இருந்தாலும், உதாரணத்துக்கு பிறந்த தேதினா என்ன, இப்போ நீங்கள் ஒரு மாதத்தோட 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் 1ல் வர்றீங்க. 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, அப்பயும் நீங்கள் 1ல் தான் வர்றீங்க. புரியுது இல்லைங்களா? 19ஆம் தேதி பிறந்திருந்தா 1ல் தான் வருவீங்க. 28ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா 1ஆம் எண்ணில் தான் வருவீங்க. புரியுதா? அப்போது அந்த 1 அப்படின்ற கூட்டுத்தொகை வரக்கூடியது அந்த எண்கள் எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களுக்கு உள்ளே வருவீங்க. எண்ணியல் சாஸ்திரத்தில் பொதுவாக ஒவ்வொரு நபர்களுக்கும் 3 எண்களை குறிப்பாங்க. அந்த 3 எண்களும் அவங்க வாழ்க்கை தலையெழுத்தையே தீர்மானிக்கும். என்ன 3 எண்கள்? முதல் விஷயம் அவர்களுடைய உடல் எண். 2வது விஷயம் அவர்களுடைய உயிரெண். 3வது விஷயம் அவர்களுடைய பெயரெண். புரியுதுங்களா? உடல் எண் அப்படின்றது என்னென்னா, பிறந்த தேதியை தான் உடல் எண்ணு நம்ம குறிப்போம். உயிரெண் அப்படின்றது எதுன்னா, பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், அதனுடைய கூட்டுத்தொகை ஒரு நம்பர். உதாரணத்துக்கு இப்போ தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் நம்பர்ஸை எழுதி உங்களுக்கு அதெல்லாம் கடைசியாக கூட்டி கடைசியாக 2 இலக்க எண்களாக வரும். அந்த 2 இலக்கத்தையும் திருப்பியும் கூட்டினீங்கன்னா 1 இலக்க எண்ணாக வரும். கரெக்டாக? அந்த 1 இலக்க எண் அதுதான் உங்களுடைய உயிரெண். சிலருக்கு உடல் எண் வேறையாக இருக்கும், ஆனால் அந்த கூட்டி வரக்கூடிய கூட்டித்தொகை உயிரெண் 1ஆம் எண்ணாக வரும். கரெக்டாக? அவங்களுக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பொருந்தும். அதே மாதிரி பேரெண்னு சொல்லுவோம் இல்லையா, பேரெண், அதுவும் 1ஆம் எண் வரும். பேரெண்ணில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. என்ன, பேரெண்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். பட் உடல் எண்ணும் உயிரெண்ணும் 1 அப்படின்ற மாதிரி கூட்டுத்தொகை வந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். பாருங்கள், முழுமையாக பாருங்கள் நேயர்களே. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க. சரி, எண்ணியல் சாஸ்திரப்படி 1ஆம் எண் சூரியனுக்கு உகந்த ஒரு எண். சன் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் நியூமராலஜியில். இந்த சூரியன் கிரகம் கிடையாது, அது ஒரு நட்சத்திரம். இருந்தாலும் நம்மளுடைய வழக்கத்துக்காக, நம்மளுடைய இதுக்காக அது கிரகம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த 1ஆம் எண் தலைமை எண்ணு சொல்லுவாங்க. கிங் ஆஃப் ஆல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எண்களுக்கெல்லாம் தலைவன். அப்போ இந்த 1ஆம் எண்ணில் பல விஷயங்கள் பார்த்திங்கனாக்க, இந்த 1ஆம் எண்ணை மையமாக கொண்ட நபர்கள், உயிரெண்ணாவோ உடல் எண்ணாவோ கொண்டவர்கள், அவங்களுக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தான் அப்படின்ற அந்த ஒரு அகந்தைன்னு சொல்லக்கூடாது, அது கொஞ்சம் அதிகமாக போயிடும். அந்த செல்ஃப் ரெக்கக்னிஷன் சொல்லுவாங்கள்ல, செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் அவேர், அந்த மாதிரி விஷயங்கள். நான் என்னால் முடியும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை எப்படி இவங்க சொல்லலாம், என்னையே இப்படி பண்ணாங்க, அது எப்படி நான் அதை ஒத்துக்க முடியும், என் கருத்துக்கு ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, என்னை தேடி ஏன் பார்த்து, இந்த மாதிரி நான் 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 அப்படின்றது இவங்களுக்குள்ளே அதிகமாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க சண்டை போடுறதுலேயே அந்த நான்ற விஷயம் இருக்கும்.
இவங்க அன்பு செலுத்துறதுலேயே அந்த நான் என்ன மாதிரி அன்பு செலுத்த ஆளே கிடையாது, என்ன மாதிரி செலவு பண்ண ஆளே கிடையாது, என்ன மாதிரி பார்த்துக்க அந்த மாதிரி. அது எப்படி என்ன நீ வந்து தப்பாக பேசலாம், இந்த மாதிரி இந்த நான்ற அந்த அந்த ஒரு அவேர்னஸ் ரொம்ப இவங்களுக்கு இருக்கும். மற்ற எண்களை விட இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இவங்க வாழ்க்கையில் போடுற சண்டைகளில் முக்காவாசி சண்டை நான் அப்படின்றதை மையப்படுத்தி தான் இருக்கும். அது எப்படி என்னை தோக்கடிக்கலாம், அது எப்படி என்னை தப்பாக பேசலாம், அது எப்படி என்னை பற்றி தெரியாமல் பேசலாம், அது எப்படி நான் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவனுக்கு மரியாதை கொடுக்கலாம், இந்த மாதிரி நான், அது எப்படி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அதை நீ வந்து பெருசாக இது பண்ணாமல் போயிடலாம், இந்த மாதிரி நான்ற அந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். இவர்களுடைய சண்டைகள்லையுமே அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் இவங்களுக்கு தலைமை பொறுப்புகள், தலைமை பண்புகள் தேடி வரும், அல்லது இவர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் நிறைய இந்த 1ஆம் எண்ணில் இருக்கவங்கள காணலாம். காவல்துறையிலையும் நிறைய இந்த 1ஆம் எண் அதிகாரமிக்க பதவிகள், கிரீனிங் சைன் போடுற பதவிகளில் இந்த நம்பர் 1 நிறைய பேரை பார்க்க முடியும். இவர்களுக்கு வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறது தான் பிடிக்கும். முகத்துக்கு நேராக பேசக்கூடிய நபர்கள். அதனாலே நிறைய எதிரிகளையும் நிறைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சண்டைகளையும் சம்பாதிப்பாங்க. பல நேரங்களில் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வலிக்கும், ஹர்ட் ஆகுன்றதெல்லாம் பார்த்து பேச தெரியாது. தோன்றதை சொல்லிவிடுவாங்க, மற்றவனுக்கு வலிச்சா என்ன வலிக்கலாம் என்னன்னு. ஆனால் அது எல்லாத்த விட ட்விஸ்ட் என்னென்னா, அதெல்லாம் சொல்லிவிட்டு எதிரில் இருக்கவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நாட்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது அவங்களுக்கு காயப்படுத்தும், இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தோன்றதை டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள். இவங்க தொழில் பண்ணாலுமே அந்த தொழிலில் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப அதிகார தோரணையில் இருப்பாங்க. நிறைய எதிரிகளை தொழிலில் சம்பாதிப்பாங்க இவங்க. இவர்களுடைய இந்த 1ஆம் எண்ணுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நான் ராஜான்ற ஃபீலிங் இவங்களுக்கு இருக்கும். அவங்க சின்ன துறையில் ஒரு மாதம் 20,000 சம்பளம் வாங்குகிற ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெக்கானிக்காக இருந்தால் கூட, அந்த மெக்கானிக் கூட அவர் அங்கே இருக்கிற மெக்கானிக்குங்கெல்லாம் அவர் ஒரு கிங்காக இருக்கணும்னு நினைப்பார். நான் என்ன மாதிரி வேலை செய்ய ஆளே கிடையாதுன்ற மாதிரி. அது அவர் மட்டும் இல்லை, அவங்க மேலதிகாரிகளும் கூட வேலை பார்க்குறவங்களும் ஒத்துக்குவாங்க, ஆமாம் கொஞ்சம் இதுதான் அப்படின்னு. அதுதான் அதில் ஒரு சிறப்பு. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கொஞ்சம் துடுக்காக பேசக்கூடிய ஆளும், கொஞ்சம் சண்டையை பார்த்து பயப்படாத ஆளும், கொஞ்சம் தனக்கு மரியாதை அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறவங்க இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் கொடுக்குறதுல கில்லாடிங்க. இவங்ககிட்ட ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அப்படின்றதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அவங்க ஒரு பதிலை கொடுத்துருவாங்க. எவ்வளவுதான் இவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சாலும் இவங்களுடைய கோபத்தையும் அந்த முன்கோபன்ற விஷயத்தையும் துடுக்குத்தனமான பேச்சையும் மாற்றவே முடியாது. அப்படி தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். வயசானாலுமே வயசான கிழட்டு சிங்கம் எப்படி அந்த ஒரு வயசானாலும் அந்த கம்பீரத்தை விடாது, அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. நிறைய வீட்டில் 75-80 வயசில் இருக்கக்கூடிய அப்பாக்கள் தாத்தாக்கள் சாப்பாடு சரியில்லைன்னு சண்டை போடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி சார்ந்தவங்களாக இருப்பாங்க. தென் வைராக்கியம் ஜாஸ்தி, ஒரு பிடிச்ச பிடியில் இருக்கக்கூடிய வைராக்கியக்காரர்கள். இது இவர்களுடைய பொதுவான தன்மை. இவர்களுக்கு அமையக்கூடிய தொழில் நான் சொன்னேன், மருத்துவத்துறை அமையும், சரிங்களா, அரசியல், அரசாங்கம், தலைமை பொறுப்புகள், தனியார் துறையாக இருந்தாலும் தலைமை, எங்கே இருந்தாலும் லீடர்ஷிப் பொசிஷன், அந்த ஒரு டீம் லீடு, ப்ராஜெக்ட் ஹெட்டு, இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் அது வந்து இவங்களை தேடி வரும். தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் தொழில் வர்த்தகர் சங்கத்தில் இவர் கொஞ்சம் பெரிய பொறுப்பில் இருப்பார். மூக்கு செவக்கும், நெத்தியில் நிறைய வேர்க்கும் சாப்பிடும்போது, கோவப்பட்டால் ரொம்ப கண்ணெலாம் சிவந்து போகும். இயற்கையாகவே கண் சிவப்பான இருக்கக்கூடிய ஆட்கள், சரிங்களா, நல்லா குண்டாக தடிமனாக இருக்கக்கூடிய விரல்கள், ஒரு மாநிறம் ஒரு நடுத்தர உயரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப உயரமாலாம் இவங்க இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எண் 1ஆம் எண்ணாக இருந்தால் அந்த எண்ணில் கூட்டுத்தொகை என்ன, இரட்டை இலக்க எண் என்ன வருதுன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அதுலேயே ஒரு சிறப்பு இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டமாக ஒற்றை இலக்க எண்களை போட்டதுக்கப்புறம் இரட்டை இலக்க எண்களை நான் போடுறேன், சரிங்களா. அதில் அது ரொம்ப டீட்டெயில்டாக போகும், அதை நான் போடுறேன், மெதுவாக போடுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன 1ஆம் எண் சார்ந்த இயல்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து வருதுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் 1ஆம் எண்ணில் பிறந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையே கீழே கமெண்ட்டில் எழுதுங்க, சொல்கிறேன். நியூமராலஜி ரிப்போர்ட் வேணுமா, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் நம்பருக்கு, உங்கள் பேருக்கு. உங்களுக்கு நியூமராலஜி பார்க்கணுமா, உங்களுடைய ஜாதகப்படி பேர், கம்பெனி பேர், உங்கள் பேர், உங்களுக்கு ஏதாவது பேர் வைக்கிறது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதுக்கு ஏதாவது சரி பண்ணுற இந்த மாதிரி தேவைன்னா, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் எண்ணியல் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும்.
கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூமராலஜி கன்சல்டேஷன் சூப்பராக பண்ணி தரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.